அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கி சென்சார் அனுமதிக்கலை. அதுவும் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணனும் மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். சமகாலங்களில் நாம் வாழ்கின்ற காலங்களில் எங்கெல்லாம் அதிகார அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதோ அந்த அதிகார அத்துமீறல்களை தோலுரித்து காட்டி அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு மகத்தான பணியை நம்முடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை அங்கீகரிக்கின்ற சமூகமாக, அரசாக, சென்சார் போர்டாக சமகாலத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இப்போ நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் கோபால் அவர்கள் பேசி சென்றது போல், இதை எப்படி இலைமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து, காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக, கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படியே அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கி சென்சார் அனுமதிக்கலை. அதுவும் அவர் பேசுகின்ற போது குறிப்பிட்ட பல விடயங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமானது. இது வச்சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம், மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம், புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம், முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம். இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்ததாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம். இத்தனை பிரச்சனைகளையும் ஆண்ட அரசுகளையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணனும். இத்தனை வழக்குகளையும் ஆளுகின்ற அரசாங்கத்தையும் காவல்துறையும் எதிர்த்து சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த அநியாய என்கவுண்டர்களில், அநியாய காவல் நிலைய மரணங்களில் பாதிப்புக்குள்ளானவர்கள் உடலை கொண்டு வந்து எங்கள் இல்லங்களிலே புதைத்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி திரும்ப மறு உருவாய்வுக்கு உட்படுத்தி பிற்காலத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் மாவட்ட எஸ்பி என்கிற உயர்நிலையில் இருந்தவர்களை இந்தியாவிலேயே முதல் முறையில் ஆயுள் தண்டனை வாங்கி தந்தவர்களும் எங்களுக்கான பங்கு இருக்கிறது. அன்றைக்கு வீரியமாக நான் இளைஞராக இருந்தேன். அண்ணன் பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்னும் எண்ணற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், வழக்கறிஞர்களோடு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு வீரியத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையில், ஒரு வெறியில், ஒரு ஆர்வத்தில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது இன்றைக்கு அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? இதை திரைப்படமாக காட்சிப்படுத்தி வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு அனுமதிக்கிறதா? அந்த சென்சார் என்கிற அது யார் கையில் இருக்கிறது? அதில் இருக்கின்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு நேர் எதிரானவர்கள், இதற்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள், சித்தாந்தம் உடையவர்கள். ஆக அவர்கள் அங்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கேள்விக்குள்ளாக்கின்ற, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிற, அல்லது மக்கள் அவரை எதிர்காலத்தில் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆக பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கிறது. அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி வருகின்ற அந்த படங்களில் எந்த உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டு காவல் நிலைய மரணங்கள், என்கவுண்டர்கள், கஞ்சா கடத்தல், மிகப்பெரிய மாபியாக்கள், எல்லா படங்களும் வந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி அந்த இயக்குநர்கள் கையாண்டு, தயாரிப்பாளர்கள் கையாண்டு தன்னை நம்பி பணம் போட்டவர்களையும் பாதுகாத்து, தன்னோடு பணி செய்கின்ற ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள் என்று அனைவரையும் பாதுகாத்து அந்த படங்கள் வெளிவந்ததோ, அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.